Praise the Lord, Pastor. எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா பெரிய கிருபையினாலும் உங்கள் யாவருடைய ஜெபத்தினாலும் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் என்னை பத்திரமாய் காப்பாற்றி அதை நிற்கும்படி என்னை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், இப்போ இருக்கிற சூழ்நிலையில நீங்க அறிந்திருப்பீங்க. இப்போ உலகமெங்கிலும் கொரோனா வைரஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ லாக்டவுன்னு ஒன்று நடந்திருக்குது. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்காங்க. ஊழியக்காரர்களாகட்டும் விசுவாசிகளாகட்டும் சபைக்கு போக முடியாது. இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க பாஸ்டர்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லாக்டவுன் என்று சொல்ற ஒரு காரியம் இந்த கொரோனா வைரஸ்னால கடந்து வந்திருக்கிறது. அது கடந்து வந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் வந்தது, எப்படி வந்தது, சொல்லாம கொள்ளாம எப்படி வந்தது என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. வேதத்தில் பார்க்கும் போது இந்த லாக்டவுன் என்ற ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் அதாவது கதவுகளை மூடிக்கொண்டு எல்லோருமே வீட்டுக்குள்ளே இருப்பதுதான் லாக்டவுன். வீதியிலே அதாவது சஞ்சரிக்காதபடிக்கு வீட்டில் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்றதுதான் லாக்டவுன் சொல்லி இப்பொழுது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாய் 430 ஆண்டுகள் இருந்தார்கள். ஆண்டவர் மோசே என்னும் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் குடியிருக்கிற நேரத்தில் எகிப்து தேசத்தின் மேல் 10 வாதைகளை அனுப்பினார். அந்த 10 வாதைகளையும் ஆண்டவர் அனுப்பும் போது அப்போதான் அந்த லாக்டவுன் என்ற வார்த்தை அது ரகசியமாக இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வாதைகளை மாத்திரம் குறித்து சொல்லுகிறேன். 10 வாதைகளை குறித்து பேச நேரம் இப்பொழுது இருக்காது என்று நினைக்கிறேன். 2-3 சொல்லுகிறேன். ஆடு மாடுகளை சாகடிக்கும்படி கண்மலை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். அப்பொழுது மோசையை கொண்டு பார்வோனையும் இஸ்ரேல் மக்களையும் ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன சொன்னால், உங்கள் ஆடு மாடுகள் வெளியே போகாதபடிக்கு அந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்து உங்களுடைய தொழுவத்தில் அதை கட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். அதாவது அதுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படைந்து ஆடு மாடுகளை கட்டி வைத்தார்கள் வீட்டுக்குள்ளே. அப்பொழுது கண்மலை மழை பயங்கரமாய் வந்து பெரிய சேதத்தை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தது. கடைசி 10ஆம் வாதையை அனுப்பும் போது அவர் இன்னொரு பெரிய ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு சொன்னால், தலைச்சன் பிள்ளையை நான் சங்கரிக்க போகிறேன். எகிப்து தேசத்தின் மேலும் எகிப்து தேசத்தின் தேவர்கள் மேலும் நான் நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன் என்று சொல்கிறார். அந்த இடத்தில் நேரிட்ட காரியம் என்னவென்று சொன்னால், மோசே மூலமா ஒரு எச்சரிப்பு. அன்றைக்கு ஒரு லாக்டவுன். அந்த லாக்டவுன் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னாரு, யாருமே வெளியே வராதபடிக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வாசலின் நிலை கால்கள் மேல் பூச வேண்டும். யாருமே வெளியே வரக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், சங்கார தூதனை அனுப்புவேன், நானும் சங்கார தூதனோட கடந்து வருவேன். எந்த வீட்டு வாசலிலே நிலை காலின் மேல் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுக்குள்ளே வராதபடிக்கு கடந்து போவேன். அதுதான் பஸ்கா, பாஸ்ஓவர் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வீடுகளை பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் வெளியே நடமாடக்கூடாது. ஒருவேளை அவர்கள் நடமாடினால் அந்த ரத்தப்படி அவர்கள் மேல் போகும் என்று சொல்லி இந்த முதலாவது லாக்டவுன் நாம் எகிப்து தேசத்தில் அதை ரகசியமாய் நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. அந்த லாக்டவுனுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்க இந்த லாக்டவுனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? வேதத்தின் அடிப்படையில் ஏதாவது சம்பந்தங்கள் உண்டா? நிச்சயமா. வேதம் என்பது நாம் ஏதோ ஒரு இடத்தில் வைத்து வேதத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். வேதம் என்பது இதுக்கு இன்னொரு பேர் உள்ள சத்திய வேதம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த வேத வசனங்கள் தீர்க்கதரிசன வசனங்கள். இட்ஸ் a book of prophecy என்று சொல்கிறது. prophecy என்று சொன்னால் foretelling, நடக்க போற காரியங்களை முன்னாகவே தெரிவிக்கிறது தான் தீர்க்கதரிசனம். அப்படின்னு சொன்னால் இந்த 3 காலங்களுக்கும் காலகட்டங்களுக்கும் தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்ட புத்தகம் தான் வேத புத்தகம், தி பைபிள்.
ஹalleluya. அப்படின்னு சொன்னா சில காரியங்கள் நடந்திருக்கின்றன, சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, சில காரியங்கள் நடைபெற போகின்றன. இந்த 3 காலங்களுக்கும் சேர்த்து எழுதப்பட்ட வேதம் இந்த சத்திய வேதம் பைபிள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற லாக்டவுன் ஆகட்டும், இந்த கொரோனா வைரஸ் ஆகட்டும், கொள்ளை நோய்களாகட்டும், பூமி அதிர்ச்சிகளாகட்டும், பஞ்சங்களாகட்டும், எல்லாம் நிறைவேற போகிறது என்று சொல்லி வேதத்தில் பல 1000 ஆண்டுகளுக்கு பின்னே தேவன் தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடாய் வேதத்தில் எல்லா காரியங்களை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இன்னும் என்ன காரியங்கள், இந்த பூமி எப்படியாக அழிந்து போகும், மனுஷன் எப்படியாக மரித்து போவான், மரித்து போன பிறகு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் சரீரம் எப்படி இருக்கும், அவருடைய ஆவி எப்படி இருக்கும், அவருடைய ஆத்மா எப்படி இருக்கும் என்பதை வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏதோ இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம், ஒரு லாக்டவுனுக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம், இது மறிக்க போகிறோம் என்பது அல்ல. இந்த காரியங்கள் வேதத்தில் திட்டம் தெளிவாக நடக்க வேண்டிய காரியங்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் உள்ள காரியங்கள் மாத்திரமே சரியாக சத்தியமாக நிறைவேறி கொண்டிருப்பது நாம் கண்களால் பார்க்க முடிகிறது. இந்த கொரோனா வைரஸ் ஆதி காலத்துல கொள்ளை நோய்கள் வந்து மனிதர்களை சாகடித்தது போல இந்த காலத்திலேயும் அநேகர் வந்து மரித்து போயிருக்கிறாங்க. அப்ப இந்த கொள்ளை நோய் கர்த்தருடைய கோபத்தினால வந்ததா, இல்ல தேவன் சொல்லின காரியங்கள் நிறைவேறுதா? வேதத்தின் அடிப்படையில இதுல என்ன இருக்கு? கொள்ளை நோய்கள் என்று சொல்லும் போது சாதாரண நோய்கள் உண்டு, கொள்ளை நோய்கள் உண்டு. கொள்ளை நோய்கள் என்று சொன்னால் என்ன? ஆங்கிலத்தில் பிளேக் என்று சொல்லுகிறது. சாதாரணமாக நேரிடுகிற வியாதிகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? கொள்ளை நோய்கள் வந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போவார்கள். அதுதான் கொள்ளை நோய். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் தேசத்தின் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களை வானங்களை அடைத்து போடுவேன். 2வது காரியம் அப்படின்னு சொன்னால் அடுத்து இன்னும் காரியங்களை, வேறு காரியங்களை சொல்கிறார். கொள்ளை நோயை நான் அனுப்பும் போது என்று சொல்லி வார்த்தை சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் கொள்ளை நோயை, இந்த கெடுதியை ஆண்டவர் தான் அனுப்புகிறார் என்று சொல்வது அல்ல. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே வருவதில்லை. வேதத்தில் பார்க்கும்போது தாவீது என்ற ஒரு பக்தர் இருந்தார், ஒரு பெரிய ராஜா. அந்த தாவீது என்ற ஒரு பக்தர் ஆண்டுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்தார். ஒரு லீடர், ஒரு நாயகன், தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா தவறு செய்யும் போது தேசம் பாதிக்கப்படுகிறது. அந்த ராஜா குற்றம் செய்தபடியால் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார், நான் 3 காரியங்களை உனக்கு கொடுக்கிறேன். 1 பஞ்சம், ஆதாரம் இல்லாத பஞ்சம். 2 சத்துருக்கள் உன்னை துரத்தும்படி செய்கிறேன். 2வது, 3வது என்ன? கொள்ளை நோய்களை அனுப்புகிறேன் சொன்னார். அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், தாவீது அரசன் சொல்லுகிறார், எனக்கு சத்துருக்கள் துரத்துகிறது வேண்டாம், பஞ்சம் வேண்டாம், கர்த்தருடைய இரக்கம் பெரிதா இருக்கிறபடியா அவருடைய கரத்தில் நான் விழுந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு கொள்ளை நோயை அனுப்புகிறார் இஸ்ரேல் மக்கள் மேல். ஏறக்குறைய 70,000 ஜனங்களை பார்க்கிலும் அதிகமான மக்கள் மடிந்து போனார்கள் கொள்ளை நோய்கள். அப்பொழுது தாவீது ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு, ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எப்படி இது நெருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அவர் பல ஆலோசனைகளை கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுடைய இடத்துல அவர்கள் ஜபித்து தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். அந்த கர்த்தருடைய கோபாக்கினை சிற்றை அவர்களை விட்டு கடந்து போகும்படி, அப்பொழுது கர்த்தருடைய கோபாக்கினை சிற்றை அவர்களை விட்டது. இப்ப வந்து இந்திய தேசத்துல மட்டும் இந்த கொள்ளை நோய் இல்ல, உலகம் எங்கிலும் இந்த கொள்ளை நோய் இருக்கு. அப்போ ஒரு தேசத்துல இருக்கிற அதிபதிகளுடைய தவறுகளா இருக்கலாமா, அவருடைய கீழ்ப்படியாதது இருக்கலாம், இல்ல மக்களுடைய பாவத்தை நிமித்தம் இது வந்திருக்கலாமா? நிச்சயமா இந்த உலகத்துல நியாயம் நீதி என்ற ஒரு காரியம் இருக்கிறது. நியாய நீதியை நேர்மையை மனுஷன் கடைபிடிக்கிறானோ இல்லையோ, ஆனால் நியாயம் நீதி என்பது உண்டு. ஹல்லேலூயா. தேவன் அவர்
ராஜாதி ராஜன் தேவன் கர்த்தர் அவர் சில கட்டளைகளை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் போது அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். ஆமென். அவர் நியாயாதிபதியா இருக்கிறபடியால் உலகத்தின் எந்த தேசத்தில் தவறுகள் நடந்தாலும் அதை சிட்சித்து அவர்களை சரிப்படுத்துகிறார். தம்முடைய நியாய தீர்ப்பையும் அவர்கள் மேல் அனுப்பி அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு நியாயாதிபதியாய் உலகத்தை ஆளுகை செய்கிற எல்லா தேசத்துக்கும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் அவர் நியாயாதிபதியாய் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்ப இது கர்த்தருடைய சிக்ஷையா இருந்து அவங்க மனமாறதுக்கான ஒரு தருணமா இருக்கலாம். இல்ல இரண்டாம் வருகை இருக்குது, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குது, ஆயத்தப்படுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அநேகர் இந்த நாள்ல அங்கங்கே ஜெபித்துட்டு இருக்காங்க. இது கர்த்தருடைய வருகைக்கு சமீபமான காரியங்களா இல்ல மனமாற்றத்துக்கு ஏற்றதான ஒரு காரணமா? கேட்ட கேள்வி ரொம்ப அழகான கேள்வி. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த லாக்டவுன் சொல்லி பார்க்கும்போது சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய இந்து கோயில்கள், மஸ்ஜிதுகள், நம்முடைய எல்லா கோயில்கள் என்று சொல்ல வேண்டும். நாம் தனித்தனியாய் பேசுவது சரியான காரியம் அல்ல. எல்லா கோயில்களும் மூடப்பட்டிருக்கிறது ஒன்று. ஆனால் ஒரு பக்கம் நாம் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ரெண்டு காரியம் இருக்கிறது. ஆசீர்வாதமான காரியங்களும் இருக்கிறது, எழுப்புதலுக்குரிய காரியங்களும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் சிக்ஷை, நியாய தீர்ப்பு, தண்டனை ஒரு பக்கம் இருக்கிறது. நியாய தீர்ப்பு, தண்டனை, சிக்ஷைகள் வரும்போது தான் மனுஷன் மனம் திரும்புகிறான். அப்படி எல்லா ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுதான் எழுப்புதலினுடைய ஆரம்பம். சில நேரத்தில் ஜபிக்கும் போது என்ன சொல்றோம்? கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமா நான் ஜெபம் பண்றோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அனுப்பும் போது, சிக்ஷிக்கும் போது, பாருங்க, வீட்டில் இருக்கும் போது தகப்போ தன் பிள்ளைகளை சிக்ஷிக்கும் போது இந்த பிள்ளைகள் கெட்டு போக காரணம் என்னவென்று சொன்னார், தகப்பன் பிள்ளைகளை சிக்ஷிக்கும் போது தாய் ஓடி வந்து அதை தடை செய்யும். இன்னொருத்தர் வந்து சிக்ஷிக்கும் போது, டீச்சர் சிக்ஷிக்கும் போது, ஆசிரியர் சிக்ஷிக்கும் போது ஆசிரியர் கிட்ட போய் நிற்பாங்க, என் மகன் அப்படி இல்லை. அப்போ தகப்பன் சிக்ஷிக்கும் போது தாய் சொல்ல, இல்ல என் பிள்ளை அடிக்காத, ஒரு அடி அடிக்கூடாது என் பிள்ளை. அப்போ என்ன ஆகுது? அந்த பிள்ளை இன்னும் அக்கிரமத்தை செய்யறதுக்கு அதிகமான வழி வாசலை திறந்து கொடுக்குது. அப்போ சிக்ஷை என்பது அவன் மரித்து போக வேண்டும் என்று சொல்கிற காரியம் அல்ல, அவன் திருந்த வேண்டும் என்று சொல்ற காரியம். அதுக்காக வேதம் சொல்லுது, 1 தீமோத்தேயு 2:4 சொல்லி எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் அறிவுக்குள் வர வேண்டும். ஒருவன் நரகத்துக்கு போது கர்த்தர் சித்தம் இல்லை. ஒரே பேரான குமாரனை அவர் தந்திரடின காரணம் என்னோட சொன்னார், ஒருவனும் கேட்டு நரகத்துக்கு போகாதபடி அத்தனை பேரும் தேவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் நியாயாதிபதியா இருக்கிறபடியால், அவர் தகப்பனா இருக்கிறபடியால் சில சிக்ஷைகளை இந்த மனிதர்களுக்கு மேல் அவர் அனுப்புகிறார். இன்னொரு காரியம், முக்கியமான காரியத்தை நான் சொல்ல வருகிறேன். அது என்ன வந்து சொன்னால், ஒரு பக்கம் லாக்டவுன் ஆகி மனுஷனுக்கு ஆகாரத்துக்கு கஷ்டமா இருக்கிறது, நிச்சயமா இவருடைய காரணம் இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் கர்த்தருடைய திட்டங்களை குறித்து யோசித்து நல்ல ஆவிக்குள்ள அதை நான் உணரும் போது, இந்திய வரலாற்றில் இப்பேற்பட்ட எழுப்புதல், இது எழுப்புதல் தான் சொல்ல முடியும். நான் என்ன சொன்னால், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பார்களும் கிளப்புகளும், கேப்ரா டான்ஸ் கிளப்பும், டான்சர்ஸும், நம்முடைய பட்டணத்தில் பார்க்கிறோம், பெங்களூர் பட்டணத்தில் பார்க்கிறோம், எல்லா ஃபாரினர்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ், இந்தியன் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட் ஜனங்கட்டும், நம்ம ஜனங்கள் பெண்களோட சுத்துறது, பையனோட சுத்துறது, டான்ஸ் பண்றது, விசில் அடிக்கிறது, 2 மணிக்கு 3 மணிக்கு போறது, குடிச்சிட்டு போறது, ஒரே அட்டகாசம். எல்லாம் குரூப்பா கேங்க பெண்களை சுடாக்கிறது, போறது வருது, இப்பேற்பட்ட எல்லா காரியங்களும் குடிக்காரர்களுக்கும் இந்த சட்டத்தை மீறி போகிற மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு லாக்டவுன் ஏற்பட்டிருக்கிறது. அதனால குடிக்கார பிள்ளைகளுடைய தாய் தகவல் ஆகிடும், அந்த குடிக்கார மனுஷனுடைய மனைவிமார், குடும்பத்தின் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்பொழுது சபைகள் லாக்டவுன் ஆயிருக்கிறது. ஒண்ணு, சபைகள் லாக்டவுன் ஆனதான் கூட துதி ஆறுதல் என்பது நம்ம வீட்டில் ஆராதிக்க முடியும். ஆனால் இப்பொழுது இப்பேற்பட்ட எல்லா காரியங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்களுக்கு இப்பொழுது ஒரு முடிவை, ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு நான் நம்புகிறேன். கண்டிப்பா பாஸ்டர், அது கண்டிப்பா இருக்கு. ஒரு பக்கம் அது துக்கமும் கொஞ்சம் பயங்களும் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இந்த குடிகள், இந்த களியாட்டங்கள்லாம் இல்லாதபடிக்கு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது.
இது கண்டிப்பா நல்ல விஷயமும் இருக்குது, அதே நேரத்துல இந்த மாதிரி பாதிப்புகளும் இருக்குது. இந்த பாதிப்பான சூழ்நிலையில விசுவாசிகளாகிய நாங்களும் இல்ல மத்த மக்களும் கூட என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட்? இதுக்காக அநேக இடத்துல ஜெபிச்சுட்டு இருக்காங்க, அநேக வேற வேற விதமாக போராடிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நாங்கெல்லாம் என்ன செய்யலாம்? விசுவாசிகளாக வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? இதை கர்த்தருடைய கரத்துல இருந்து நீக்குவதற்கு உங்களுடைய கருத்து சொல்லுங்க. உண்மையான காரியம். இந்த லாக்டவுன் என்று சொல்லும்போது சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, அரசியல்வாதிகளும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருக்கிறார்கள். என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் சுகமா இருந்தா போதும் என்று சொல்லி ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை. ஆனால் அநேக வருடங்களுக்கு அடுத்ததாக நம்முடைய தேசத்திலும் பார்க்கிற காரியம், பட்டணங்களிலும் பார்க்கிற காரியம், கடினமான இருதயங்கள் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறது. தானம் தர்மம் என்று சொல்லி ஏழை மக்களுக்கு இருக்க ஐஸ்வர்யவான்கள் கொஞ்சம் கொடுப்பதை, தானம் செய்வதை, அந்த ஏழை மக்களை ஆதரிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியம் நாம் கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டிய காரியம், விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவர் சொன்னார் பிரசங்கின் புத்தகத்தில், உன் ஆகாரத்தை 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து வரும்னு உனக்கு தெரியாது என்று சொன்னார். 2 வஸ்திரம் உள்ளவர் 1 வஸ்திரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உன் ஆகாரத்தில் பாதியை கொடு என்று சொன்னார். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் கொடுப்பதை, ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறதை, அதை நாம் பார்க்க முடிகிறது. ஏழை மக்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? பிரசங்கம் பண்ணினார். சால்வேஷன் என்று சொல்கிறார். ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டு ஒரு வியாதியாய் ஒரு படுக்கையில் இருக்கும் போது அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கோப்பா சொன்னா எப்படி அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான்? இன்றைக்கு கிறிஸ்தவம் எப்படியாய் பெருகிறது நம்ம இந்தியா தேசத்தில் என்று பார்க்கும் போது, வெள்ளைக்காரன் கடந்து வந்தான், கிறிஸ்துவின் அன்பை உபசரிப்பினால், ஏழைகளுக்கு கொடுப்பதினால், கிறிஸ்துவின் அன்பை அவன் பகிர்ந்து கொடுத்தபடியால் தான் கிறிஸ்தவம் என்ற ஒரு காரியம் இந்த இடத்துல காணப்படுகிறது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய நடத்துவார் போ, ஆண்டவருடைய பசி ஆற்றுவார் போ, ஆண்டவருடைய சுகப்படுத்துவார் போன்னு அதுதான் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை, நம்ம கிட்ட இருக்கிற ரேஷன், நம்ம கிட்ட இருக்கிற ஆகார பொருட்களை, நம்ம கிட்ட இருக்கிற உதவி அவர்களுக்கு நாம் செய்ய முடியாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் முதல் என்ன செய்ய வேண்டும்? பெரிய பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சுட்டு அவனும் பொண்டாட்டிக்காக 10 தலைமுறை வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற ஊழியக்காரர்கள் முதல் திருந்துவதற்காகத்தான் தேவன் மேற்பட்ட ஆக்கிரே எச்சரிப்பை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். என்னவென்று சொன்னால், அவர்கள் முதல் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் தன்னை போல விசுவாசிகளை நேசிக்க வேண்டும், தன்னை போல கிறிஸ்தவர்களை நேசிக்க வேண்டும். நான் என்னுடைய சபையை நேசிப்பது பெரிய காரியம் அல்ல, மற்ற சபையில் இருக்கிற மக்களை நேசிக்க வேண்டும். தேவர்களே, என்னிடத்தில் இருக்கிறதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், கொடுக்க வேண்டும், அடுத்துதான் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இப்பேற்பட்ட காரியங்கள், கொள்ளை நோய்கள் கடந்து வரும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் சிக்ஷையை, தண்டனை அனுப்பும் போது எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மோசேயும் சாமுவேலும் வந்தாலும் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேன், அனுப்பிவிடு என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னா வேத வசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஒரு உறுப்பாகிலும் வேதத்தின் வசனம் எந்த காலத்திலாகிலும் நிறைவேறாமல் போகாது. அதற்காக எந்த காலத்துக்காக எப்படியாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சரியாக செயல்படுவதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு. விசுவாசிகள் இப்ப அதுக்காக அதிகப்படியா ஜெபித்து அதுக்காக பிரயாசப்படணுமா, இல்ல உபவாசித்து ஜெபிக்கலாமா? இதன் மூலமா அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம்? ஆமா, அதுதான் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை சோப் சால்வேஷன் சொன்னேன். ஒரு கஷ்டத்தோட, ஒரு பாதிப்போட, ஒரு வியாதியோட கடக்கிற மனுஷனுக்கு முதல் என்ன தேவை? சூப். அவனுக்கு சூப்பு கொடுத்தா அவன் பலன் அடைந்து கொஞ்சம் எழுந்து உட்காருவான். அடுத்து அவனுடைய நாற்றமுடைய அழுக்கு போகிறதுக்கு அவனுக்கு சோப்பு தேவையா இருக்கிறது.
அவன் சுத்திகரிக்கப்படணும். மூன்றாவது, அவன் உட்காரும் போது சுவிசேஷத்தை அவன் நன்றாக கேட்பான் என்று சொன்னார். அந்த 5ஆம் அதிகாரத்துல மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் லேகியோனால் 2000 பிசாசுகளால கட்டப்பட்ட ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் போகிறார். போன உடனே என்ன பண்றாரு? அவனை சரிப்படுத்துகிறார். தேவர்களே, இன்றைக்கு இந்த தேசம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன் முழு இதயம், முழு ஆவி, முழு பலம், முழு சிந்தையுடன் தேவனாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல் உன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறு என்று சொன்னார். உனக்கு இருக்கிற எல்லா காரியங்களை நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற மனுஷன் மரித்து போகிறான், பசியில் சொன்னால் கர்த்தர் அந்த ரத்தப்படியை உன்னிடத்தில் விசாரிப்பார். பெரிய உடைக்காரன் சிறிய உடைக்காரனாலும் இருக்கிற ஐஸ்வர்யத்தை, பணத்தை எல்லா மக்களுக்கும் நீ பகிர்ந்து கொடுக்கிற காலம் இது வந்து இருக்கிறது. அதனால முதலாவது ஆண்டுடைய அன்பை, அவருடைய குணத்தை வெளிப்படுத்தி அடுத்ததுதான் நாம் ஜபிக்க வேண்டிய காரியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. கிரியை மூலமா அன்பை, கர்த்தருடைய அன்பை மற்றவங்க வெளிப்படுத்துவதன் மூலமா தேவனிடத்துல கொண்டு வரணும். நன்றி கர்த்தர், நன்றி பாஸ்டர். நீங்க கொடுத்த வார்த்தை மிகுந்த பிரயோஜனமா இருந்தது பாஸ்டர். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ நேயர்களும் அநேக ஜாதி ஜனங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் புரியும்படி வேத வசனத்தின் அடிப்படையில அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புறீங்க? ஏற்கனவே நான் சொன்னபடி நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் வேதத்தில் பல ஆண்டுகளுக்கு பின்னே எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் தீர்க்க தரிசனமா, foretelling the future, எதிர்காலம் வரும் காலத்தை குறித்து அநேக காரியங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு பின்னே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்தால் நேயர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்னை ஜாதி ஜனங்களுக்கும் எல்லோருக்கும் எழுதப்பட்ட வசனம் இது என்று சொல்லி வேதத்தின் ஒரு கருத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறேன். அது என்னவென்று சொன்னால் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனம். நான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனங்களுக்குள் கொள்ளை நோய்களை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கர்த்தரின் நாமம் மகிமையடையட்டும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னே எழுதப்பட்ட வசனம், தீர்க்க தரிசன வசனம் இது. என்ன சொல்கிறது சொல்லி என்ன சொல்கிறது? 13 வசனத்தை மறுபடியும் வாசித்தால் நலமா இருக்கும். 13 மாத்திரமே. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது. போதும். வேதம் சொல்கிறது முதலாவதாக என்ன செய்கிறார் ஆண்டவர்? வானத்தை அடைத்து போடுகிறார். மழை பெய்யாதபடிக்கு நிறுத்தி போடுகிறார். ஒன்று. அடுத்து தேசத்தை பாழாக்கும்படி வெட்டி கிளிகளை அனுப்புகிறார், அப்படின்னா பஞ்சத்தை அனுப்பும்படி. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்ற? என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோய்களை அனுப்பும். கொள்ளை நோய்களை அனுப்புவது யார் அனுப்புகிறார் அப்படி என்று சொன்னார்? ஆண்டவர் தான். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்று சொன்னேன். அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த காரியங்கள் நிறைவேறவில்லை. இப்பேற்பட்ட காரியங்கள் நம் தேசத்தில் கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது, உலகம் எங்கு வந்திருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? 13ஆம் அதிகாரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை வேதம் சொல்கிறது. என்ன வியாதி, என்ன பிரச்சனை என்பதை 13ஆம் வசனத்தில் சொல்கிறது. அதுக்கு விடை என்ன, மருந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், இது ஏற்பட்டிருக்கிற கொள்ளை நோயிலும் இந்த பஞ்சத்திலும் நாம் தப்பித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 14வது வசனத்தில் இதற்கு விளக்கம், இதற்கு சரியான உத்தரவு எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை அனுப்பும் போது, இப்பேற்பட்ட வியாதிகள் கொள்ளை நோய்கள் வரும் போது என்ன செய்ய வேண்டும்? வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் வாசிங்க வசனத்தை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. முதலாவதாக என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் என்று சொல்கிறார். ஒன்றாவது. இரண்டாவது
தங்களை தாழ்த்த வேண்டும். தாழ்மை என்று சொன்னால் என்ன? நினிவே மக்கள் சிங்காசனத்தை விட்டு சுகபோகமான வாழ்க்கை விட்டு ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே குப்பையில விழுந்தார்கள். தாழ்த்த வேண்டும். பெரிய பெரிய ஊழியக்காரராகட்டும், விசுவாசிகளாகட்டும், ஐஸ்வர்யவான்களாகட்டும், நம்மை தாழ்த்துகிற நேரம் இது. நம்மை தாழ்த்த வேண்டும். அடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். சாதாரணமாக ஜெபம் பண்றது அல்ல. நம்மை திறமட்டும் குப்பைக்கு குப்பையாய், சாம்பலுக்கு சாம்பலாய், நம்மை ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும். அடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்து என் முகத்தை தேடி, கடைசியாக அவருடைய முகத்தை தேட வேண்டும். நாம் முதலாவது சாதனமாக அவருடைய முகத்தை தேடுகிறோம். இந்த காரியங்களை கடைபிடித்து கடைசியாக அவருடைய முகத்தை தேட வேண்டும். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு. போதும். வேதம் சொல்கிறது அவர் பொல்லாத வழிகளை விட்டு. நம்முடைய தேசத்தில் எவ்வளவு ஊழல்கள் இருக்கிறது, எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அநீதி, எவ்வளவு அசுத்தம், கொள்ளை நோய்கள் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் கொள்ளை அடிக்கிற மனுஷன் தான் சத்தியத்துக்கு விரோதமாய் நின்று கொள்ளை அடித்து இஷ்டம் போல் வாழ்கிறவனுடைய கரத்துல தான் சட்டங்கள் இருக்கிறது. நியாயம் நீதிக்கு சட்டம் இல்லை. வேதம் சொல்கிறது பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ண வேண்டும்? நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். முதலாவதாக தேசம் மனம் திரும்ப வேண்டும். பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஊழல்களையும் அநியாயத்தையும் விட்டுட்டு மனுஷன் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வசனம் இது. நியாயாதிபதியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த வசனம். எல்லோருமே மனம் திரும்புங்கள், மனம் திரும்ப வேண்டும். அடுத்து அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சொல்கிறார், இப்பேற்பட்ட அழிவுகள் கொள்ளை நோய்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது குறிப்பாக காணப்படுகிறது. மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன். ஆமென். அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னபடி தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன். இப்போ நீங்க இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை பாவங்களை மன்னித்து. ஆமென். முதலாவதாக என்ன பண்றார் ஆண்டவர்? பாவங்களை மன்னிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. முதல் பாவங்களை மன்னிக்கிறார். அடுத்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்ற ஆண்டவர். நீங்க இப்படி எல்லாம் ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்தை நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். கேட்கிறது மாத்திரமல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், அநீதிகள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் தேசத்துக்கு சேமம் என்பதை இந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஜெபத்தை நான் கேட்டு அவருடைய பாவங்களை முதலாவதாக நான் மன்னிப்பேன். ஆண்டவர் சொல்லல வியாதியை குணமாக்குவேன் முதலாவதாக சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், அவருடைய பாவங்களை நான் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். அப்போ பாவத்தை மன்னித்த பிறகுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தை கேட்டு பாவங்களை மன்னிப்பேன், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆங்கில வேதாகமத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருந்தால் ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, I will forgive and heal the nation என்று சொல்கிறார். தேசத்தை சுகமாக்குவேன், தேசத்தை சுகப்படுத்துவேன், தேசத்துக்கு சேமத்தை அனுப்புவேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் அனுப்புகிற காரணம் என்னவென்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்வார் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், நாம் எல்லோருமே ஒன்றாய் சேர்ந்து நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகளுக்காய் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எல்லாம் கௌரவத்தையும் அதிகாரத்தையும் சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி பாவ பொல்லாத காரியங்களை, பாவ காரியங்களை விட்டு விடும் போது ஆண்டவர் கேட்டு அவருடைய தேசத்துக்கு சேமத்தை அனுப்புவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் அனுப்புவார் என்பதை நான் முழுமையாக விசுவாசிக்கின்றேன்.
நாங்களும் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர். கண்டிப்பா கர்த்தர் நம்ம தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாரு, எல்லா தேசத்துக்கும் சேமத்தை கட்டளையிடுவாருன்னு கண்டிப்பா விசுவாசிக்கிறேன். இது மிகுந்த பிரயோஜனம் உள்ள வார்த்தையா இருக்கு. இதனால் அநேகர் பிரயோஜனம் அடைந்திருப்பாங்கன்னு நிச்சயமா நான் நம்புறேன் பாஸ்டர். நிச்சயமா நான் நம்புகிறேன். இதுதான் இந்த லாக்டவுன் நேரத்தில் ஜனங்கள் ரொம்ப பிஸியாக இராமல், கணவனாகிலும் மனைவியாகிலும் பிள்ளைகளாகிலும் எந்த வேலைக்கு செல்லாதபடி வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள். அதனால இதுதான் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற சரியான அறுவடையின் காலமாய் காணப்படுகிறது. என்று சொன்னால் சில மக்கள் சபைகளுக்கு இப்பொழுது சபைகள் கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்றீங்க. இப்பொழுது சபைகளில வருவது கூட 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல விட்டு ஓடி போகிறாங்க வீட்டுக்கு. என்னன்னு சொன்னா, நான் வேலைக்கு போனோம், மனைவியாண்ட பேச முடியல, கணவனாண்ட பேச முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, தாமதமா வர்றாங்க, இஷ்டம் போல வர்றாங்க. இவங்க எல்லோருமே கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் கேட்கும்படி, வீடுகளிலே அடங்கி இருக்கும்படி, கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காலத்தில் விதைக்கப்படுகிற இந்த வார்த்தைகளை அவர் தீவிரமாய் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நானும் கிறிஸ்துக்குள் விசுவாசிக்கின்றேன். கடைசியாக இந்த நிகழ்ச்சிகளை ஜெபத்தோடு முடிப்பது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி சகோதரி யூபி அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தாவே, இதோ நீர் இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிற மனுஷர்களுக்காக நீர் கொடுத்த அநேக ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நீர் நாளில் கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமா அநேகரோடு நீ இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென்.